கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் பக்கத்தில் வச்சுருக்கோம். பொன் விழா கொண்ட நிறுவனம் வந்து இது ஒன்று தான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். நான் தான் கிட்டத்தட்ட இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு அக்யூரியன்னு வச்சது நான் ஒரு ஆள் தான். இவ்வளோ தொட்டி உள்ள கடை, இவ்வளோ தொட்டி உள்ள சரக்குள்ள உள்ளது, இவ்வளோ இம்போர்ட்டட் டேங்க் உள்ளது இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்குற கஷ்டம். மீனுன்னு எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து இதை இப்போ வந்து நாங்கள் அரவணான்னு சொல்லுவோம். அரவணானா கிட்டத்தட்ட வாசி மீன், அதாவது கிட்டத்தட்ட லக்கி ஃபிஷ்மாங்க, நிறைய நேமில் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியான மீன் தான் இது. வந்து இப்போ இருக்கிறது ஒரு 5000 பக்கத்தில் வரும். ஓ சரி சரி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளோரன், இது வந்து நல்லா எல்லாத்தையும் பழக்கம், ஓடும், மற்ற மீன் மாதிரி கிடையாது, நல்லாவே பழக்கம். இதுவும் ஒரு வாஸ்து மீன் தான், இது வேறு ஃப்ளோரன். அதுக்கப்புறம் ஆமாம், பிறகு இந்த கோல்டு இருக்குது ஆடியில். பிறகு இதில் வந்து ஜீப்ரா பிளாட்டி அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பேரட்டுமாங்க, இதில் பேரட், ரெட் பேரட்டு, ஓ சரி சரி, எல்லோ பேரட்டு, ப்ளூ பேரட்டு அந்த மாதிரி. பிறகு வந்து இதில் சிச்சிலட் ஐட்டம் கிடக்கு, மாஃப் வெரைட்டிஸ். பிறகு டின்ஃபைன் பார்ப்பு, இதில் வந்து ரோசி பார்ப்பு, டைகர், விடோடெட்ரா அந்த மாதிரி ஐட்டங்கள் கிடக்கு. இது வந்து ஒரு கௌராமி. இதுக்கு அடுத்தது இதில் கிடக்கு ஜீப்ரா, ஏஞ்சல் அந்த மாதிரி ஐட்டங்கள். சரி சரி. இது வந்து மூர்ஸ் கோல்டு அந்த மாதிரி. இது வந்து உங்களுக்கு ரெட் கேப் கோல்டு, ஒரண்டா கோல்டு அந்த மாதிரி எல்லாமே குட்டி குட்டி மீனாகவும் இருக்குது. குட்டி மீன்கள் கிடக்க, அது வந்து பேண்டைல்ஸுமோ எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. எல்லாமே இருக்குது. எப்படி குட்டிகள் வந்து ஒரே இதில் போட்டு வளர்த்துடலாம்? சில மீன்கள் கடிக்கும், சில மீன்கள் கடிக்காது. கடிக்காத மீன் கூட நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். ஓ சரி. அப்புறம் இது ஏஞ்சல் தான். இதில் கிடக்கு கோழி கிராப்ஸுமாங்க, கொய் கருப்புமாங்க, ஷார்க்கு அந்த மாதிரி ஐட்டங்க. அந்த கொய் எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மீன்? அது கொய் கருப்பு, அதாவது பொதுவாக ஜப்பான் கெண்டம்மாங்க. ஆமாம், ஜப்பான்லேருந்து வர மாதிரி. இது வந்து இதுவும் கிட்டத்தட்ட கோல்டு, கொய், ஷார்க் அந்த மாதிரி ஐட்டங்கள். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். மீனில் வந்து ஒரு முக்கியமான மீன் இது. என்னதுன்னா கிட்டத்தட்ட ஃபைட்டரில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 10 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 500 600 வரைக்கும் இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மோட்ரு கீட்ரு எதுவும் தேவையில்லை, தொட்டி தேவையில்லை, சின்ன பாட்டில் கொண்டு எதுலனாலும் வளர்க்கலாம். அதனால் இதனால் நிறையா ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க, தொட்டியில் அவங்க எல்லாருமே வாங்குவாங்க, நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது வந்து சண்டைக்கு யூஸ் பண்ணுற மீன். சண்டைக்கு யூஸ் பண்ணுறேன்னு கிடையாது, அது சண்டே போடாது. அந்த ரெண்டும் சண்டை போடும், மற்றபடி எதுவுமே சண்டை போடாது. அடுத்த மீன் கூட சண்டைவே போடாது. ஓ, அதே இடத்து கூட சண்டை போடும். அதே இடத்து கூட சண்டை, ஃபைட்டர் அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மற்ற மீன்களை எதுவுமே அது கடிக்காது. ஓ சரி சரி. அது இதுவும் கொய் கருப்பு, ஷார்க்கு இந்த மாதிரி ஐட்டங்கள். அதாவது ஷார்க் வந்து எவ்வளோ நிலத்துக்கு நான் வளரும் அதிகபட்சம்? ஷார்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 2 அடி வரைக்கும் வளரும். அது வந்து ஆக்சுவலாக ஷார்க்குன்னு கிடையாது, அது வந்து லோக்கல் ஷார்க்கு. கல்கத்தாவில் உள்ள ஒரு குளத்து மீன் தான், அங்கே சாப்பிடவும் செய்கிறாங்க. இதை நான் சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேங்க ஷார்க்குனா ஒரிஜினல் தான் இருக்குது, இதுதான் இம்போர்ட்டட் ஷார்க்கு. இதில் இடக்கு பாருங்க, இது சில்வர் ஷார்க்கு, அல்பினோ ஷார்க்கு, இதுதான் இம்போர்ட்டட் ஷார்க்கு. இது வந்து 1 ஃபீட்டு தான் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வளரும். இதில் இடக்கிற கோல்டு இடக்கு, மூர்ஸ் கோல்டு இடக்கு. இதெல்லாம் அதிகபட்சம் அழகு தானே? இதெல்லாம் எல்லாமே அழகுக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வைக்கிறதுக்கு, டைவெர்ட் பண்ணுறதுக்கு மனசை. பிற சின்ன பசங்களாம் கெட்டு போகாமல் வெளியே போய் விளையாடாமல் டிவி பார்க்காம இது பின்னால் அந்த மாதிரி அப்படியே முன்னாடி உட்காந்துக்கிடுவாங்க. இப்போ அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறது கோழி கிராப்ஸ், சின்ன இது கொய்க்கா இருப்புமா. இது வந்து கோல்டில் வந்து ஆர்டினரி கோல்டு. ஆமாம், இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி. இது வந்து டைகர் பார்ப்பு அப்படிமோ, கொஞ்சம் கடிக்கிற மீன். மற்ற மீன் நம்ம கையெல்லாம் கடிக்காது, மற்ற மீன்களை கடிக்கலாம். ஆமாம், ஓரளவுக்கு தனியாக போடுறது பெட்டர். சரி சரி. இதில் கிடக்குது ரெட் கேப் கோல்டு, ஒரண்டா கோல்டு, மூர்ஸ் கோல்டு அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி வெரைட்டிஸ். இது வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்.
இதில் கிடக்கிறது பிராஸ் கோல்டு, காப்பர் கோல்டு. இருக்கல ரேட்டு கம்மியானது இதான். இப்போ மீன்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க? ஒன்லி சென்னை. எங்கே உங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம். ஆனால் 50 100 கொடுக்கணும். இது வந்து மாஃப் வெரைட்டி. ப்ளூ மாஃப் எல்லாம் மாஃப், அவரட்டஸு, ஒயிட் மாஃப் எல்லாமே கிடக்கும். பொதுவாக சிச்சிலெட்டு ஃபேமிலி அப்படிம்போம். நம்ம கையை கிட்ட கொண்டு போனால் அது மொத்தமாக அது மாதிரி அதுக்கு அடிக்கிற வெரைட்டி. இதில் கிடக்குது ஃபேண்டைல்ஸில் கோப்ரான்னு ஒரு வெரைட்டி, நல்ல வெரைட்டி, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பிறகு பலூன் பிளாட்டின்னு ஒன்று நடக்கு, க்ரீன் ஜீப்ரா ஒன்று நடக்கு. அந்த பொடுசாக இருக்கா, அது பார்க்க தான் சிறுசாக இருக்கும். ஆனால் ரேட்லாம் இல்லை, நல்ல சைஸ் ஓரளவுக்கு வளரும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த சைஸ்லேயே உங்களுக்கு 40 rupees கிட்ட வரும். 30 rupees 40 rupees. சரி சரி. இது ஃபுல்லாக மோட்டர் ஐட்டங்கள், இந்த மாதிரி டேங்க் செட்டிங்ஸ் அந்த மாதிரி. இப்போ டேங்கை பொறுத்தவரை நீங்கள் என்ன டேங்கு என்ன சைஸ் சொன்னாலும் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு அக்யூரம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேங்கு மோட்ரு அந்த மாதிரி நீங்கள் வந்தாலே நாங்கள் எல்லா விவரமும் நீட்டாக சொல்லி கொடுத்துருவோம். ஓ, பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரி, நீங்கள் ஒன்றுமே செய்யணும், போய் அப்படியே தண்ணி ஊற்றி மீனை போட்டாலே போதும். மற்றபடி இந்த மாதிரி இம்போர்ட்டட் டேங்க்ஸ் நிறையா உண்டு. ஓ சரி. இதெல்லாம் சைனாவில் தான் மேக்ஸிமம் வருது. ஓ, இது சைனா ப்ராடக்ட் தான் ஃபுல்லாகவே. இது செட்டோடையும் வாங்கிக்கலாம், தனியாக டேங்காகவும் வாங்கிக்கலாம். ஓ சரி, ஓகே. என்ன சைஸு கிட்டத்தட்ட ஒரு அடியிலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 feet வரைக்கும் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா 900 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 ரூபா வரைக்கும் இருக்குது. வைக்கிறவங்க என்னென்ன அவங்கங்க இதுக்கு ஏற்றாப்புல பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து அவ்வளோ இம்போர்ட்டட் டேங்க் தான். கிட்டத்தட்ட நீங்கள் எங்கள் கடையில் வந்தாலே ஒரு ஆமாம் எல்லாம் ஃபைபரு. கிட்டத்தட்ட எங்கள் கடையில் வந்தாச்சுன்னா ஒரு 20-30 டேங்க் பார்க்கலாம். நீங்களே செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற கடை மாதிரி ஒரு 5 டேங்க் 4 டேங்க்னு வச்சுருக்க கிடையாது. நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற கலர் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஸ்டோன்ஸு, பிளான்ட்டு, லைவ் பிளான்ட்டு, இம்போர்ட்டட் பிளான்ட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். நீங்கள் எதுவுமே ஒன்றும் பண்ணலாம். இது கண்காட்சி தான். நீங்கள் வந்தால் எங்கள் கடை உள்ளே வந்தாலே பெரும் ஒரு எக்ஸிபிஷன் வந்த மாதிரி தான் இருக்கும். கண்காட்சி மாதிரி. மற்றபடி கடை மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச ஒரு 800 square feet நாங்கள் கடையே போட்டுக்கிறோம். இங்கே வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் டேங்க்ஸு, பவுலு, எல்லா ஐட்டம் பவுலில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஐட்டம் உண்டு. 5லேயும் எங்களுக்கு எப்போவுமே ஸ்டாக் நிறைய இருக்கும். 50 குறையாமல் வச்சுக்கிட்டு இருப்போம் பவுல்லாம். டேங்க்லாம் எப்படியோ 20-25 டேங்க் எப்போவுமே கடை. ஆமாம், டேங்க்லாம் நாங்கள் செய்கிறது. மற்றபடி இம்போர்ட்டட் டேங்க் வந்து சைனாவிலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து இங்கே வருது. இம்போர்ட்டட் டேங்கு எங்கிட்ட 25 இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். என்ன கலர் என்ன சைஸு எதுனாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறலாம் இம்போர்ட்டட் டேங்க், பெரிய ஐட்டங்கள் சின்ன ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கலரு சைஸு அந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம். இது வந்து பெட்ஸ்குரிய கூண்டு இதெல்லாம் பண்ணணும். இந்த கொரோனா பீரியட்னால சச்சமே நிப்பாட்டி வச்சுருக்கோம். பேட்ஸ் இன்னும் கொண்டு வரல. கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பேட்ஸு எல்லாமே வந்துடும். ஏற்கனவே அடித்து போட்டது தான் கொண்டு வர ரெடி பண்ணி கொண்டு வந்தது தான். இந்த கொரோனா பீரியட்னால அதை மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். மற்றபடி அதுக்குரிய கூண்டு மற்ற எல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கிட்ட அதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பிகினர்ஸ்க்கு வளர்க்கக்கூடிய மீன், இந்த மீன் வாங்கி வளர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த மீன்? பொதுவாக வந்து கோல்டு, மாலிஸு, ஷார்க்கு, கொய்யி அந்த மாதிரி ஐட்டங்கள் உங்களுக்கு கரைச்சல்லாம் மீன்கள். மற்றபடி காஸ்ட்லி மீன்கள் இருக்குது, கடிக்கிற மீன்கள் இருக்குது. இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு விளக்குவோம். அதை பற்றி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு எது வேணுமோ நீங்கள் உங்கள் செலெக்ஷன் தான். அதாவது இப்போ அக்யூரம் வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வைக்காங்க அப்படின்னா எவ்வளோ ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும்? ரேஞ்சுனா உங்களுக்கு ஃபைட்டர் மாதிரி அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்தால் உங்களுக்கு 100 ரூபா 150 ரூபாயிலே பவுலு, மீன், ஃபிட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். மற்றபடி ஒரு டேங்க் செட் பண்ணால் மோட்ரு இல்லாமல்னா ஒரு 300-400 ரூபாயில் செட் பண்ணிடலாம். மோட்ரு அந்த மாதிரி வேணுன்னா ஒரு 700 800 ரூபா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மற்றபடி டேங்கு பெரிய டேங்கு எவ்வளோனாலும் செய்யலாம். 5 அடி 7 அடி 6 அடி 3 அடி 2 அடி என்ன டேங்க்னாலும் செய்யலாம். யாருமே வெறுங்கையோடு போகாமல் அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல அந்த ரேஞ்சில் நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். பிரச்சனை கிடையாது. எங்களை நம்பி நீங்கள் வரலாம். ஏன்னா 25 வருஷம் இதில் அனுபவம் இருக்குது. பிரச்சனையே கிடையாது. எந்த மீன் எங்கே இருந்தாலும் நாங்கள் வாங்கி கூட கொடுத்தோன்னே கிடையாது. ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு மீன் குட்டி போட்டுச்சு அப்படின்னா அந்த மீனை அது கூடயே விட்டுக்கலாமா? இல்லை, கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து விட்டுடலாம். கொஞ்ச நாளைக்கு ஒரு கொஞ்சம் பெருசாக லைட்டாக இருந்தோம்னா அதுக்கப்புறம் சேர்த்து விட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது.